தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருடன் தமிழக ஆளுநர் RN ரவி டெல்லியில் திடீர் சந்திப்பு. ஆளுநர் அதிகாரங்கள் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீடு செய்ய உள்ள சூழலில் பேச்சுவார்த்தை. மதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவிப்பு. எந்த சூழ்நிலையிலும் வைகோ மனம் கலங்கிவிடாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என துரை வைகோ வேண்டுகோள். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். அதிமுக கூட்டணியிலிருந்து SDPI கட்சி விலகுவதாக அறிவிப்பு. பாஜக கூட்டணியை சுட்டிக்காட்டி கூடா நட்பு கேடாய் முடியும் என SDPI கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் ஆதங்கம். 2026 தேர்தலில் திமுக வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் விமர்சனம். மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கும் திமுக அரசால் தமிழகத்தின் வளர்ச்சியை முதலமைச்சர் கெடுப்பதாக சாடல். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதால் மீன்களின் வரத்து குறைந்தது. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை கடும் உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர் பன்றிமலை பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டமாக நடமாடுவதால் மக்கள் அச்சம். யானைகளை காட்டு பகுதிக்குள் விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தமிழகத்தில் இன்று முதல் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனடாவில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் இந்திய மாணவி பரிதாபமாக உயிரிழப்பு. 2 நபர்களுக்கு இடையிலான துப்பாக்கி சூட்டின் போது பேருந்துக்காக காத்திருந்த மாணவி பலியான பரிதாபம். பெங்களூரு அணிக்கு எதிரான IPL கிரிக்கெட் போட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பஞ்சாப் அணி.